தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சனி பகவானை எவ்வாறு வணங்க வேண்டும்? சனி பகவானை நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டுமாங்க. இவ்வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி செய்வது மிக சிறந்த பலனை தருமாங்க. திருநள்ளாறு தர்பாரேஸ்வரரையும் அம்பிகையையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோஷத்தை தீர்க்குமாங்க. கர்மகாரகன் என அழைக்கப்படும் சனி நீதி தேவனாக செயல்படுகிறார். சனிக்கு மந்தன், முடவன், கிழவன், நீலன், அந்தன், காரி, சௌரி என பல பெயர்கள் உண்டாங்க. ஒரு பிறந்த ராசிக்கு 1, 2, 12 ஆகிய வீடுகளில் சனி பகவான் வரும்போது 7.5 சனி அமைப்பை ஏற்படுத்துகிறாராங்க. பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள், முதியோர்கள், தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் போன்றோருக்கு உதவி செய்கையில் நல்ல பலனை தருமாங்க. கண்டக சனி, அஷ்டம சனி ஜாதகத்தில் சனி அமர்ந்த இடத்தை வைத்தே பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய பலனை கூறிவிட முடியுமாங்க. நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நல்லதே நடக்கும்.